பழனிசாமி அவரை நீங்க தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க. அவரு அவங்க கட்சி தலைவர் யாருன்னு மறந்துட்டாரு. மறக்கறத பத்தி எல்லாம் நீங்க பேச முடியுமா? உங்க அப்பா ஸ்பெஷல் ஐட்டம்லாம் மறந்துருக்காரு. அந்த விஷயம் நீங்க மறக்கல. பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. உதயநிதி தலையை யார் வெட்டி எடுத்து வராங்களோ அவங்களுக்கு 10 கோடி தொகை. உங்க தலையில யாரும் எடுக்க மாட்டாங்க. எடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி காமெடி எல்லாம் எங்க போய் பாக்குறது? என் தலைமையில உனக்கு அப்படி என்ன ஆசை? இல்ல எல்லாருக்கும் தலையில ஏதாச்சும் இருக்கும். இந்த தலையில அப்படி ஒண்ணுமே இல்லையே ஏன் அப்படின்னு பாக்குறதுக்கா இருக்கும்ல. என் தலைக்கு எதுக்கு 10 கோடி? என் தலையை சீவறதுக்கு ஒரு 10 ரூபாய் சீப்பை கொடுத்தா நானே சீவிட்டு போயிடுவேன். அது தலையில அந்த முடிய தவிர வேற எதுவுமே இல்லன்னு அவருக்கே தெரிஞ்சு போச்சு. மீண்டும் நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு உங்க மாவட்டத்துக்கு நான் வருவேன். எதுக்கு? அடி வாங்கவா? முடிஞ்சிருச்சுல்ல, இனி முன்னாடி ஒருத்தனிக்க. பன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய செய்திகள் வாசிப்பது நான் தான் உங்கள் தெய்வானா. 75 வருஷ கட்சி தோக்கறக்குண்டான காரணம் குழந்தைகள் என்று சொல்லி குழந்தைகளை வம்புக்கிழ்க்கும் ஸ்டாலின் அவர்கள். டிவிக்கு ஜெயிக்கிறக்குண்டான காரணம் இன்ஸ்டாகிராம் என்று சொல்லி இன்ஸ்டாகிராம் முதலாளி மார்க்கோ சர்பர்கிடம் பயிற்சி எடுக்க திட்டமிட்டுள்ளார் திமுக. கிட்னி திருட்டு வழக்கை புன்ற ஆரம்பிக்க தாவைக்க உத்தரவு. இது தெரிஞ்ச ஜூலிக்கு லூஸ் மோஷன். இத்துடன் செய்திகள் முடிகிறது. உதயநிதியின் ஸ்டாலின் ப்ரோ சட்டசபையை விட்டு வெளியே ஏறி வெளியில போய் மக்கள் இடத்துல மைக்க பிடிச்சி ஒரு கலக்கு கலக்குறீங்களே, அந்த கலக்கிறதுல கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க கலக்கிற கலக்கு நல்ல தரமா போய் மக்கள்கிட்ட போய் சேரும். என்ன உங்க தாத்தா என்னத்த ஜெயிலுக்கு போய் கிழிச்சிட்டாரு, ஜெயிலுக்கு போனாரு, ஜெயிலுக்கு போனாரு. சுதந்திர தியாகி ஐயா ஜெயிலுக்கு போனாரு, சுதந்திரத்துக்கு போராடியா ஜெயிலுக்கு போனாரு. அவர் என்னத்தை புடிங்க என்னத்தை தள்ளினாரா, அவரை தூக்கி ஜெயில போட்டாங்கன்னா அதுக்கு இருக்கிற முதலமைச்சர்லாம் ஜெயிலுக்கு போன அவசியமா? சரி, துணை முதலமைச்சர் தானே நீங்க எத்தனை வருஷம் ஜெயிலுக்கு போனீங்க? ஒரு 2 மாசம், ஒரு 4 மாசம். அடுத்தவங்களை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறத கொஞ்சமாவது யோசிக்கணும். இப்பவும் சொல்றேன், உங்க அரசியலை சார்ந்து உங்களை சார்ந்து எதுவுமே மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்க. எப்ப பாரு முதலமைச்சர் என்ன செஞ்சா, டிவிக்கு தலைவன் என்ன செஞ்சா, விஜய் என்ன செஞ்சா, அவர் என்னமும் செய்றாரு மக்களுக்கு. நீங்க என்னத்தை செஞ்சு கிழிச்சிங்க? அவரை கேள்வி கேட்கிற இடத்துல நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா? கேட்க நீங்க ஒரு ஆளு 9 தாளுன்னு நீங்க சொன்னதுக்கும் தளபதி விஜய் முதலமைச்சர் ஆடுறாரு பாத்தீங்களா? அதனால நீங்க இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலையும் பேசுவீங்க. கொஞ்சமாவது மூளைக்கு வேலை கொடுத்து மக்கள் கிட்ட என்ன பேசணுமோ மைக்கு கிடைச்சிருக்கா தரமான வார்த்தைகளை பேசி பழகுங்க. அப்பவும் விஜய் சாரை போய் நோண்டிக்கிட்டே இருக்காதீங்க. உதயநிதி என்ன சொல்றாரு, டிவிக்கல்ல இருக்க 108 எம்எல்ஏக்கள்ல ஒரு சிலரை தவிர மக்களுக்கு வேற யாரையுமே தெரியாதுன்னு. நான் ஒரு கதை சொல்றேன் கேளு. 1967 டி தங்கப்பன்ற ஒரு சாதாரண எளிய மனிதனை ராமநாதபுரம் ராஜாக்கு எதிராக நிறுத்தி திமுக எம்எல்ஏவா ஆக்கினாரு CN அண்ணாதுரை அவர்கள். அந்த அண்ணா கிட்ட இருந்து எப்போ உங்க கட்சி உங்க குடும்பத்துக்கிட்ட வந்துச்சோ அப்பையில இருந்து பண்ணையார் ஆட்சி முறை தான், பண்ணையார் கட்சி தான் உங்க கட்சி. ஒரு கட்சி உங்க கட்சியோட கடைசி நிலை தொண்டனை கடைசி வரைக்கும் அந்த நிலையிலே வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தான் நீங்க. இந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்களுக்கு சாதாரண மக்கள் கிட்ட ஆட்சியும் அதிகாரமும் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி வைத்தறிச்சல் வர்றது சாதாரணம் தானே. நம்ம தான் பண்ணையார் ஆட்சி பிறக்கிறப்பே டெப்டி மினிஸ்டரால பிறப்போம், சாரி டெப்டி சிஎம்ஆல பிறப்போம். எப்பா தம்பி ஒப்பாரி கடை அழிஞ்சுன்னு வந்து ஒரு தம்பி பேசுச்சுன்னு சொன்னல, அந்த தம்பியை தான் கூப்பிட்டேன். தம்பி, உங்கள் சைடு ஒப்பாரி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நேற்று வேற ஒருத்தர் அழுதுகிறாரு கண்ணாடி போட்டுக்கின்னு ஒப்பாரி வச்சுக்கின்னு. குளத்தூரில் இந்த மாதிரி பண்ணிங்களே குளத்தூர் மக்களே, இது நியாயமா அடுக்குமா அப்படின்னு அடிச்சுக்கின்னு அழுகுறாரு தம்பி. என்ன சொல்லுவ தம்பி? இப்போ சிஎம் ஒப்பாரி பற்றி பேசுனீங்க, இங்கேருந்து நன்றி தெரிவிக்கிற மாதிரி போய் ஒப்பாரி வச்சுட்டு வந்தார் சிஎம்ஏ அப்படின்னு தம்பி. இப்போ இவரும் ஒப்பாரி வைக்கிறார் தம்பி. இதுக்கு எதனா சொல்லு தம்பி, நீ இருக்கிற கட்சி தான் ஒப்பாரி வைக்கிறார் தம்பி. கொஞ்சம் என்னான்னு கேளு. பாவம் ஒரு கண்ணை தொடச்சி விடு தம்பி. சார் அழாதீங்க சார். 5 வருஷத்துக்கு அழுகணும், இப்பயே அழுதுறாதீங்க சார். ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணி அழுவுங்க சார். அதுக்கு தம்பி வீடியோ போட்டுரும் சீக்கிரமா. என்ன தம்பி, இந்த ஒப்பாரி பற்றி நீ வீடியோ போடு தம்பி, இல்லைன்னா நான் போட்டுனே இருப்பேன். மக்களே, இப்போ ஒரு வீடியோ உங்ககிட்ட காட்ட போறேன். இந்த வீடியோ பாருங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு கோமாளி அரண்மனைக்கு போறதாலேயே அவன்
அரசன் ஆயிட மாட்டான். அந்த அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரம் மாறி விடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. 4 வால்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிக்கிறேன். நான் அதே ரூல்ஸ் ரோட்ல பேசினா சரி, கவர்ச்சியல் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். கலைஞர் மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கைது பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? சரி, எங்க தலைவர் மாதிரி 1 வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆகுது. நீங்க இத்தனை வருஷம் முக்கி புடுங்கினதை எல்லாம் யாரோ ஒருத்தன் திடீர்னு வந்து புடுங்கிட்டா நைஸ் ட்ரை. ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிருக்கீங்களா? அப்படியா? அதோ இது என்ன தெரியுமா? ஓ, அது மட்டும் இன்னொன்னு சொல்றாரு, அவர் வாயில நல்லா வந்துருமா? வாயில என்ன வரும்? நல்லாவே வரும். உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும். வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம். வேற மாதிரி சம்பவம் மக்களே. வெறித்தனமான எடிட்டிங். கண்டிப்பா ஒரு ஐடியில கீழே கொடுக்கற போய் பாருங்க, பயங்கரம். எங்க உதயநிதி அண்ணன் சட்டமன்றத்திலிருந்து இவ்வளவு சீக்கிரம் கோச்சுக்குன்னு வெளியே போறேன்னு நினைச்சு கூட பாக்கல. ஏன்னா பாயிண்டே இல்லையா, அவர் என்ன பேச முடியும் சொல்லுங்க? 5 வருஷம் பண்ணாத ஒரு விஷயத்த 3 மனுஷன் வந்து உட்கார்ந்த உடனே இத்தனி டாஸ்மார்க்க மூணது இல்லாம இன்னைக்கு என்ன அறிவிச்சிருக்காருன்னா 21 வயசுக்கு மேலதான் அங்க போய் நிக்கணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. நான் கேக்குறேன், டிஎம்கேல எல்லாம் வந்து 40 வருஷமா என்ன கோமால இருந்தாங்களான்னு தெரியல. ஒரு லேடி, ஒரு வயசானவங்க 40 வருஷம் போராடி இருக்காங்க அந்த டாஸ்மார்க் மூணு. அதுவும் எங்க ஸ்கூல் பக்கத்துல, வேற எங்கேயும் எல்லாம் கிடையாது, ஸ்கூல் பக்கத்துல மூடல. இப்ப அவங்க ஓப்பன்டாக எனக்கு உயிருக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பிரச்சனை கிடையாது சொல்லி ஓப்பன்டாக சொல்லியிருக்காங்க. ஐயா முதலமைச்சர் ஐயா, ரொம்ப கோடி நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல, நாங்கெல்லாம் என்ன மக்கள் தானே எழுச்ச வாயா என்னன்னு தெரியல. நீங்க பதவிய சிஎம்மா வந்து உங்க அப்பா உட்கார்றப்ப மகளிர் குழு என்னைக்கு நீங்க அறிவிச்சீங்க? 2 வருஷம் கழிச்சு அறிவிச்சீங்க. ஞாபகம் இருக்கா? நாங்கெல்லாம் மறக்கல சாமி, ஞாபகம் வச்சிருக்கோம். ஆனா இளைய தளபதி சிஎம் இவர் எப்ப அறிவிச்சிருக்காரு பாத்தீங்களா? 4 நாள்ல ஒவ்வொரு வீடியோலையும் நாங்க காலையில எதிர்பார்க்கறது இன்னைக்கு என்ன அறிவிக்கிறார், வித்தியாசமா இருக்கியா சொல்லிட்டே போலாங்க. இன்னைக்கு இன்னொரு விஷயமா அவர் பண்ணிருக்காரு, கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. என்ன ஒரு பெருந்தன்மையான மனுஷன். அவரது ஜனநாயகன் படத்துக்கு உங்களை மாதிரி ஆளந்தா எத்தனையோ பேரை போட்டு வலிச்சு விட்டுருப்பீங்க. அந்த மனுஷன் சிஎம் எல்லாம் போடக்கூடாது. இந்த கடைசி படம் எப்பவும் போல இளைய தளபதி விஜயனே போடுங்கன்னு இந்த பெருந்தன்மையான குணம் இருக்கு பாத்தீங்களா? எப்படி பழைக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, நாங்களா இருக்கோம், உங்களை பாத்துக்கிறோம். என்ன அண்ணன் உதயநிதி அண்ணன் பாத்துக்கலாம்ல நம்ம அவரை. வணக்கம் உதயநிதி அண்ணா. உதயநிதி அண்ணாவுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்க சட்டசபையில என்ன பேசுனீங்க அப்படிங்கறது எல்லாத்துக்கும் தெரியும். மக்கள் நாங்க எல்லாரும் பாத்துட்டு தான் இருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பத்தி நான் பேச வரல. என்ன பேச வந்தேன்னா, முன்னாள் சிஎம் மதிப்பிற்குரிய ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க, 6 மாசம் எங்க அண்ணன் இருக்காங்களா விஜய் அண்ணா, சரி என்ன பண்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அப்பா பேச்சை நீங்க கேட்கணுமா இல்லையா? வெயிட் பண்ணுங்கண்ணா. எங்க சிஎம் விஜய் அண்ணா இருக்காங்களே, 6 மாசம் என்ன பண்ண போறாங்க, என்ன பண்றாங்கிறத கொஞ்சம் பாருங்க, வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் உங்க மனசுல படுறது படாது எல்லாத்தையும் பேசுங்க. அது வரைக்கும் தொண்ணு பேசாம அப்படியே சட்டசபையில போய் சலுமுனீங்களா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம, இந்த சீன்லாம் இல்லாம அமைதியா வெயிட் பண்ணி பாருங்க. எங்க அண்ணன் கலக்கிட்டு இருக்காங்கங்க, அது வெயிட் பண்ணி பாருங்க. இவங்க பேசுனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி அப்டேட்டுக்கு சினி ஸ்டாட்டிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.